வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். சீமானுக்கு வாக்களியுங்கள். காரைக்குடி மக்களுக்கு டாக்டர் லியோ கண்ணன் கோரிக்கை. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன். காரைக்குடி தொகுதிகள் சில கட்சிகள் வெற்றி வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறது. அதனை யாரும் நம்ப வேண்டாம் என லியோ கண்ணன் கேட்டுக்கொண்டார். இந்த காரைக்குடி தொகுதிகள் போட்டியிடும் சீமான் பல காலமாக அரசியலில் இருந்து வருகிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதிகள் களமிறங்கி இருக்கிறார். மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என டாக்டர் லியோ கண்ணன் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். நான் காரைக்குடி மண்ணில் பிறந்தவன். சென்னையில் 43 வருடங்களாக நான் வசித்து வருகிறேன். என்னுடைய ஹாபி சமூக தொண்டு செய்வது. இப்பொழுது சீமான் அவர்களுக்காக காரைக்குடிக்கு பரப்புரைக்கு சென்றிருக்கிறேன். எனக்கு சாதி மதம் ரெண்டுமே பிடிக்காது. தற்போது எனக்கு 59 வயசு. இப்பொழுதுதான் எனக்கு புத்தி வந்திருக்கிறது. நம் தமிழினத்தை காப்பதற்கும் விவசாயத்தை காப்பதற்கும் மதுவை ஒழிப்பதற்கும் ஒரு தகுந்த மனிதர் சீமான் அவர்கள்தான் என்று என் உள்ளுமனது சொன்னது. எனக்கு 59 வயசில் தான் எனக்கு புத்தி வந்தது. இப்பொழுது நான் பிரச்சாரம் கொள்கிறேன். அனைவரும் சாதி மதம் பாராமல் சீமானை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தால் பல குடும்பங்கள் சீர்கட்டு கொண்டு இருக்கிறது. இலவசம் என்ன கொடுக்க வேண்டும், சாலைகள் நன்றாக இருக்க வேண்டும், கல்வி இலவசமாக கொடுக்க வேண்டும், மருத்துவம் இலவசமாக கொடுக்க வேண்டும், தண்ணி இலவசமாக கொடுக்க வேண்டும். இதெல்லாம் விட்டு வீட்டு உபயோகப் பொருட்களும் பணங்களை வாரி வீசுகிறார்கள். இது எப்படி கொடுக்க முடியும்? 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. எப்படி அதுக்கு கட்டுவதற்கு என்ன வழி என்று கூட யாரும் திங்க் பண்ணுவதில்லை. போட்டி போட்டுக்கொண்டு 3 கட்சிகளும் இலவசத்தை வாரி வழங்குகிறார்கள். இது நாட்டுக்கே ஒரு கேடாக விளைவிக்கும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து சாதி மதம் பாராமல் தயவு செய்து சீமானவர்களுக்கு ஏர்வலவன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். வாழ்த்தும் மாதவரம் லியோ கண்ணன். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.